அடுத்த 7 நாட்கள் முடிவதற்குள் இந்த ராசிக்காரர்களுக்கு மாபெரும் வெற்றி உறுதியாகவே கிடைக்கப் போகிறது. மாபெரும் வெற்றி வெயிட்டிங் ஃபார் யூ என்று சொல்லக்கூடிய வகையில் இறைவனின் அருளால் இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற போகின்றன, அதில் உங்கள் ராசி இருக்கிறதா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட மாற்றம் கிடைக்க போகிறது, மாபெரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அனைத்து கிரகங்களுமே சாதகமான சூழலில் வலம் வராது. ஏதோ ஒரு கிரகநிலை நிச்சயமாக சாதகமற்ற சூழலில் தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் சாதகமான வலுவான சூழலில் ஒரு கிரகநிலை வலம் வரும். அந்த கிரகநிலையின் தன்மையையும் பண்பையும் புரிந்து கொண்டாலே போதும், மாபெரும் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வெயிட்டிங் ஃபார் யூ என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் கிரக அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனது சொந்த வீடான மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பொதுவாகவே நல்ல நன்மையையும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போன்று வித்யாகரகரான புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சூரியனும் மிதுன ராசியில் நுழைய போகிறாருங்க இந்த வாரத்தில். எனவே இந்த தருணத்தில் புத சுக்கிர யோகம் நிறைவாக கிடைப்பதோடு புத ஆதித்ய யோகம் கிடைக்கிறது. புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சிறப்பான ஆற்றலும் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக உண்டு. சுக்கிரன் மிக வலுவாக குருவுடன் இணைகிறார். குரு ஏற்கனவே சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய வேளையில் சுக்கிரனும் அவருடன் இணைகிறாருங்க. புதனின் ஆட்சி வீட்டை விட்டு விலகி குருவுடன் இணைந்து இயற்கை சுபகிரகமான சுக்கிரனும் முழு சுபகிரகமான குருவும் வலம் வர போகின்றன. தேவகுருவும் அசுரகுருவும் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அவர்களது சஞ்சார அமைப்பின்படியும் அதே சமயம் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குருவுடன் எந்த ஒரு கிரகநிலை இணைந்தாலும் சிறப்பான அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே இந்த வேளையில் பல விஷயங்களில் நிறைவான மாற்றம் கிடைக்க போகிறது. அது சில ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும். அடுத்த 7 நாட்களில் மாபெரும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை சற்று விரிவாக பார்க்கலாம். அதே போன்று மோட்சக்காரகரான கேது இந்த தருணத்தில் சூரியனின் ஆட்சி வீடான சிம்மராசியில் விளம்பருகிறாருங்க. நிழல் கிரகமான மற்றொரு கிரகமான ராகு கும்பராசியில் சனியின் ஆட்சி வீட்டில் விளம்பருகிறார். நிழல் கிரகங்கள் முக்கால்வாசி கடந்த சூழலில் பெரிய அளவிலான சிரமம் இல்லை. நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. சனி பகவான் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் விளம்பருகிறார். குருவின் ஆட்சி வீட்டில் விளம்பரக்கூடிய இந்த தருணத்தில் பல வகையான தடைகளை நிச்சயமாக தவிடுபடியாக்குவதோடு நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தரான சனியின் அமைப்பாலும் சில ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வலம் வருகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு அடுத்த 7 நாட்கள் முடிவதற்குள் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மாபெரும் வெற்றி வாய்ப்பு வெயிட்டிங் ஃபார் யூ என்று சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று பார்த்தால் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு. அதே வேளையில் லாபத்தில் ராகு இருப்பதும் குரு உச்சம் பெற்றிருப்பதும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். பொருளாதார ரீதியாக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையில் கிடைக்க போகிறது. மாபெரும் வெற்றி மேசராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையில் விலகுவதற்கான வாய்ப்பு கிடைப்பதோடு மாபெரும் வெற்றியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வழக்குகளில் மிக பெரிய அளவிலான தீர்ப்பை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அதீதமான நன்மையை சனி அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரத்தில் விளம்பருகிறாருங்க. எனவே சனி பகவானின் அமைப்பால் இந்த தருணத்தில் தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் நிச்சயமாக கையெழுத்தாகும். மூலதனம் அதிகரிக்கக்கூடிய வகையில் முதலீடு உயர்த்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. மிக பெரிய வெற்றி
தொழில் ரீதியான வாய்ப்புகளில் அமையக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனத்தில் குருவும் சுக்கிரனும் வலம் பெறுவதால் இல்லத்தில் நிச்சயமாக மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கும் சிறப்பான நல்ல தரமான மங்களகரமான நிகழ்வுகள் நிறைந்த செய்தி இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களிடம் வந்து சேரும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிக்கொணரக்கூடிய வகையில் அதிகாரம் கொண்ட வாய்ப்புகள் அனைத்தும் அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே மிக பெரிய வெற்றி உங்களுடைய முடிவு தீர்க்கமானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதி வலம் பெறக்கூடிய வேளையில் லாபம் பல மடங்கு உயரும். இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை விட மூடி கிடந்த தொழிலை திறப்பதோடு லாபத்தை மிக பெரிய அளவில் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் குருவும் வலம் வருகின்றன. தேவகுருவும் அசுரகுருவும் லாபஸ்தானத்தை வளப்படுத்துவதால் தன வரவு தாராளமாக அமையும். உத்தியோகத்தில் இருந்த குறுக்கீடுகள் விலகும். உபரி வருமானம் இந்த தருணத்தில் அதிகரிக்க போகிறது. மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பாக லாபம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதோடு திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது. அதே சமயம் மிக வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதால் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு 9 குருவும் சுக்கிரனும் பலம் பெறுவதால் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்துமே வலுவாக கிடைக்கும். நல்ல பொறுப்புகளும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மிக பெரிய அளவிலான வெற்றி செய்தி உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் ராசியின் அதிபதியான குரு சுக்கிரன் இருக்கக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் விளையாட்டுத் துறையில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு மங்கள ஓசை இல்லத்தில் உறுதியாகவே கேட்கும். சப்தம பார்வையை மிக வலுவாக ஜென்மராசியின் மீது பதிப்பதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனுடன் இணைந்து கிடைப்பதால் இரட்டிப்பு நன்மையும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். மன நிம்மதி மிக பெரிய அளவில் வெற்றிகரமான செய்தியாக கிடைக்க போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு கடுமையான போட்டிகள் விலகி பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறது. தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மீனராசிக்காரர்களுக்கு விரயம் அதிகரித்தாலும் பண வரவை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடனை அடைக்கக்கூடிய நல்ல வழி பிறக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. நல்ல வெற்றி வாய்ப்பு வெயிட்டிங் ஃபார் யூ என்று சொல்லக்கூடிய வகையில் கடன் தீர்வு கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக அனைத்து ராசிக்காரர்களுமே இந்த வாரத்தில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். நினைப்பதை விட காலத்தில் சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி உறுதியாகவே வரும்.